பண்ணலான்னு சொல்லிட்டு அவல் இருந்தது. ஏன்னா பழைய கஞ்சி இல்லை. அவலை லைட்டாக அலசிட்டு ஊரெல்லாம் வைக்க வேணாம், அலசிட்டு ஓரமாக வச்சாச்சு. இப்போ அவளுக்கு தாளிச்சிடலாம். கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஃபஸ்ட்டு வேர்க்கடலையை வறுத்து எடுத்துக்கலாம். இது நான் செய்யலை, என் பொண்ணு செஞ்ச டிஃபன் தானே நான் செய்கிறேன் அப்படின்னு சொன்னால். அவலில் போகா தான் பண்ண போகிறோம். அதாவது அவல் உப்புமா மாதிரி. வேர்க்கடலை கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. வறுத்து எடுத்தாச்சு. வெங்காயம் மட்டும் பொடியாக கட் பண்ணிக்கலாம். தக்காளிலாம் தேவையில்லை. இது உப்புமா மாதிரி தான். இப்போ வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிக்கலாம். பூண்டுவை தோல் எடுத்துக்கலாம். பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம தாளிக்க வேண்டியதுதான். இப்போ வேர்க்கடலை வறுத்த அதே கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுட்டு கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கலாம். பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கடுகு, சீரகம், பெருங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், அப்புறம் அந்த நறுக்கி வச்ச பூண்டையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கட் பண்ண வெங்காயமும் சேர்த்துக்கலாம். இது நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். பொன்னிறமாக இல்லை, கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணால் போதும். இப்போ என்ன பண்ணணும்னா, ஊற வச்சிருந்தோம் இல்லையா, அது நல்லா ரைஸ் மாதிரி ஊறி போய் சாதம் மாதிரியே இருக்கும். இப்போ அந்த வறுத்த வேர்க்கடலை, கொஞ்சம் பெருங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா இது பண்ணிவிட்டு கொஞ்சம் லெமன் விடணுங்க. லெமன் விட்டால் தான் அந்த டேஸ்ட்டே நல்லாயிருக்கும். இல்லைன்னா சல்லுன்னு பொரி மாதிரி இருக்கும். நீங்கள் லெமன் விட்டு இந்த மாதிரி